ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்சோட ரிவ்யூ தான். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா கொலம்போவில் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா கொலம்போவில் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்கங்கிறது ஒரு 90% கணிப்பாக இருந்தது. பட் வந்து ஜிம்பாப்வே இந்த மேட்ச்சில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆஸ்திரேலியாவை எப்படி வின் பண்ணணுமோ அந்தளவுக்கு சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. செம்மையான ப்ளே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா பவுலிங் எடுத்தாங்க. எப்படியும் ஜிம்பாப்வே ஒரு லோ டோட்டலில் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்தாங்க. ஆனால் ஜிம்பாப்வே வந்து ஆஸ்திரேலியா பவுலர்ஸை நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணி ரீட் பண்ணி பக்காவாக பேட்டிங் ஆடியிருக்காங்க. ஓப்பனிங்கில் ஆடின பெனட்டாக இருக்கட்டும், பெனட் வந்து ரொம்ப அருமையான பேட்டிங் தான். பாலுக்கு பால் தான் ரன் அடிச்சிருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் ஒரு பக்கம் விக்கெட்டே விடாமல் நின்ட்டார். விக்கெட்டே விடாதுப்பா, ஒரு பக்கம் நான் நிற்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நின்று 60 ரன்னுக்கு மேலே அடித்து கொடுத்துருக்காரு பெனட் வந்து. அதுபோக அந்த பக்கம் ஆடின மருமணியாக இருக்கட்டும், ரயன் போலராக இருக்கட்டும், சிக்கந்தர் ராசாவாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா டீசெண்டான பேட்டிங்கு, கரெக்டான பாலை பவுண்ட்ரிக்கு அனுப்பி பக்காவாக ஒரு பிளான் பண்ணி ஒரு 169 டார்கெட்டை வச்சு 170 அடித்தா வின்னுங்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியாவை. ஆஸ்திரேலியா ஒரு மைண்டில் என்ன இருக்கும், 170ங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா டிராவிஸ் கட் ஓப்பனிங்கில் இருக்காது. ஒரு ஒரு ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம், பவர் பிளேயில் பக்காவாக அடிச்சிடலான்னு தான் நினச்சி வந்தாங்க. பட்டு தலைகீழாக மாறி போச்சு. பக்காவாக ஒரு 2 ஓவருக்கு வந்து நல்லா ஹிட்டிங்கில் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டு மேலே விக்கெட்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அதே வந்து முசாராபானி சரியான பவுலிங்கு, இருக்கிறதுலே செமத்தியான பவுலிங்கை போட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பந்து போட்டு ஆஸ்திரேலியா விக்கெட்டை ஒன்றா கழட்டி எடுத்துட்டார். டிம் டேவிட்லாம் ஒன்றும் புரியலை, வந்தார் போனார். கேமியோகிரின்னு வந்தார் போனார். ஈவன்ஸும் பிராண்ட் ஈவன்ஸ் பவுலிங்கும் அதே தான், அவரும் நல்லாவே போட்டாங்க. அது போக எல்லாருமே ஆளுக்கு ஒரு விக்கெட்டு தூக்கி ஆஸ்திரேலியாவில் 9 விக்கெட்டை எடுத்து ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. நடுவில் வந்து மேக்ஸ்வெல்லும் ரென்ஸாவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, மேட் ரென்ஸாவும். பட்டு அந்தளவுக்கு மேட்ச் வின்னிங் வரைக்கும் கொண்டு போக முடியல. மேக்ஸ்வெல்லாவும் பெரிய ஷாட் ஆட முடியல, அவுட் ஆகிட்டார். ஒரு 2 ஷாட் ட்ரை பண்ணார், கிடச்சது பவுண்ட்ரி, 6 வந்துச்சு. ஆனாலும் அவரால் அதுக்கு மேலே கொண்டு போக முடியல, அவுட் ஆகிட்டார். மேட் ரென்ஸாவும் நல்லா ஓரளவு சூப்பராகவே தான் ப்ளே பண்ணார். அவர் கூட அந்த அளவுக்கான ஸ்ரீலங்கா ஆடுறதுக்கு தகுந்த மாதிரியான பிளேயரை அவங்க எடுத்துகிட்டு போகல, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஆமாம், இருந்தாலும் அவங்களுக்கும் குவாலிஃபை ரேட்டு வர்றது ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வே 2-2 வின்னு, ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் 2 மேட்ச் ஆஸ்திரேலியா சூப்பராக வின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட் வச்சுருந்தா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஸ்ரீலங்காவை ஜெயிச்சு நல்ல நெட் ரேட்டில் ஸ்ரீலங்காவை ஜெயிக்கணும். பட்டு எப்படி ஜெயிக்க முடியும், அவங்க ஊரில் ஸ்ரீலங்காவில் கஷ்டம்தான். இருந்தாலும் ஃபைட் பண்ணணும். ஸ்ரீலங்கா வந்து இப்போ நல்ல ரிதமில் இருக்காங்க. எப்படியாவது ஃபைட் பண்ணி ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்கன்னா சூப்பர் 8க்குள்ளே வருவாங்க. இல்லை என்றால் அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் T20 11s இன்னும் செட் ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லோரும் வந்து டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே 11s செட் பண்ணிட்டு வருவாங்க. இவங்களுக்கு 11s செட் ஆகலை, ப்ரைம் பவுலர்லாம் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டோர்னமெண்ட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான். உண்மையிலே ஜிம்பாப்வேயில் நல்ல பவுலிங் அட்டாக் வச்சுருந்தாங்க. முசாராபானியும் பிராட் ஈவன்ஸும் நல்லா போட்டாங்க. ஆமாம், ஆளுக்கு 4-3 விக்கெட்டை தூக்கிட்டாங்க. அடுத்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஆளுக்கு விக்கெட் எடுத்துட்டாங்க. சூப்பராக பந்து போட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் அந்தளவுக்கு பெரிய ஷாட்டை ஆட விடாமல் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா கிரவுண்டு பெருசாக நல்லா ஆட விட்டாலும் கையில் தான் போய் விழுது. அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கேமை கொண்டு போனாங்க. ஃபீல்டிங்குமே ரொம்ப அருமையான கேச்சஸ்லாம் எடுத்தாங்க. ஜிம்பாப்வே பக்காவாக ஃபீல்ட் செட் பண்ணாங்க. பிளேயர் எங்கே அடிப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணி எடுத்தாங்க. அதை ஆஸ்திரேலியா அந்தளவுக்கு பண்ணலை, இவங்க பக்காவாக பண்ணாங்க. ஒரு விக்கெட் டேக்கிங் பாலாக கிரியேட் பண்ணி தான் ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான், அதாவது மேட்சை கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவி எடுத்துட்டாங்க. ஜிம்பாப்வே சூப்பர் வின்னு தான். இந்த வெற்றியே அவங்களுக்கு ஒரு அதை பெரிய பூஸ்டாக இருக்கும். ஏன்னா பெரிய டீமை நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஒரு 50 ஓவர் வேர்ல்டு கப்பை வின் பண்ண ஒரு பெரிய டீமை நம்ம ஜெயிச்சிருக்கோங்கிற அந்த வெற்றியே வந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் பூஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு அடுத்து வர்ற அந்த 2 மேட்சுமே அவங்க சூப்பராக ப்ளே பண்ணி ஜெயிச்சு கண்டிப்பாக சூப்பர் 8க்குள்ளே வந்துடுவாங்க.
சூப்பர் 8க்குள்ளே வந்துட்டாங்கனாலே அங்கே ஒரு பெரிய டீமை காலி பண்ணாங்கனாலே அதுவே அவங்களுக்கு வேறு லெவல் தான். ஆமாம், இதே கிரவுண்டில் தான் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது. அதை பற்றின அனலைசிஸ் வீடியோஸ் வந்து நாளைக்கு நம்ம யூடியூப்லேயே நம்ம போடுறோம். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோக நம்மளுடைய டெய்லி மார்னிங் லைவ் வீடியோவும் வருது. மேட்சஸ்ஸு டெய்லி மார்னிங் கிரிக்கெட் மேட்ச் விளாட்றோம், அதோட லைவ் வீடியோவும் வருது உங்களுக்கு. அது டெய்லி நீங்கள் மார்னிங் 7 to 8 லைவ் பாருங்கள். அதிலே வந்து ரொம்ப ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அதில் லைவ்லையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.